ஹாய், நீங்கள் வந்து நியூவாக ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் போக போகிறீங்களா? இல்லை வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு வந்து புதுசாக போக போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு சினாரியோ, இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பீப்புளையுமே நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணுமா? அதாவது உங்கள் மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வரணும். பா விஜய்னா வேற லெவல் பா அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாரோட மனதிலையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ ஹவ் கிளிக் த ரைட் வீடியோ. கமான் மேன், இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. யூ வில் அட்ராக்ட் த பீப்புள் மேன். கன்ஃபார்மாக அட்ராக்ட் பண்ண முடியும். பட் நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் பத்தாது, நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். ஸோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் அட்ராக்ட் த பீப்புள்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன அப்டேட், நான் வந்து ஒரு நியூவான பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் இன்னும் எதுவுமே செட் பண்ணல. ஸோ கொஞ்சம் எங்கேயாச்சும் இருந்தால் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்க, மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு நியூவாக ஒரு பர்சன், ஒரு நியூவாக ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்குற பீப்புள் எல்லாரோட பேருமே ஞாபகம் வச்சுட்டு அடுத்த டைம் அந்த பர்சனோட பேரை சொல்லி கூப்பிடணும். தட் இஸ் த சிம்பிள் ட்ரிக். ஆக்சுவலி சிம்பிள் ட்ரிக், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்களோட பேர் வந்து ரொம்ப 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 பிடிக்குமே. நீங்கள் வந்து அதை தான் வந்து கிராஸ் பண்ணணும். அதாவது ஒரு பர்சனை அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடணும். அதுவும் நீங்கள் வந்து புதுசாக போகிறீங்க, அந்த பர்சனோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பீப்புளை மீட் பண்ணியிருப்பீங்க, அந்த பர்சன்ட்ட பேரை சொல்லியிருப்பீங்க, அது இன்னொரு நாள் வந்து அந்த பர்சன் வந்து உங்களோட பேரை ஞாபகம் வச்சு கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்குள்ள எப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அதே தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம அதை தான் திருப்பி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நியூவாக ஒரு பிளேஸ்க்கு போனீங்கன்னா அந்த பர்சனோட ஞாபகம் வச்சுட்டு அடுத்த தடவை வந்து அந்த பர்சனோட பேரை சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க, உங்களோட சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பேரை சொல்லி கூப்பிடுங்க. அதாவது நீங்கள் போகும்போது அந்த பர்சனோட பேரை சொல்லிட்டு ஆய் சொல்லுங்கள். அந்த பேரை சொல்லிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், அவங்களோட சப்கான்ஷியஸாக வந்து அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஈஸி எஃபெக்டிவ் ட்ரிக். ஆக்சுவலி நேமை சொல்லி நம்ம கூப்பிடுறது ரொம்ப 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 எஃபெக்டிவான செகண்ட். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு விதங்க. அதாவது இந்த பர்சன் ஒரு மாதிரி இருப்பாங்க, அந்த பர்சன் ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து அந்த பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அதிகமாக பேசணும் அந்த பர்சன்ட். அதாவது டெஃபினட்டாக நமக்கும் ஒரு பர்சனுக்கும் வந்து ஏதோ ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், அதே விஷயம் வந்து அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். சம் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஜிம் போகிறது பிடிச்சிருக்கும், அந்த பர்சனுமே வந்து ஜிம் போகிறது பிடிச்சிருக்குன்னா அதை பற்றி நீங்கள் வந்து அதிகமான கான்வர்சேஷன் வச்சுருக்கணும். இன்னொரு பர்சன் அப்படியே, ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பர்சன் மட்டும் கிடையாது, இன்னொரு பர்சன், அந்த பர்சனுக்கு வந்து நடக்கிறது பிடிக்கும்னா உங்களுக்கும் நடக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் அந்த வே ஆஃப் கான்வர்சேஷனை அந்த பர்சன்ட்ட அதிகமாக வச்சிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து நம்மளை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது நான் தான் கிங்கு, நான் தான் இது அது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பர்சனுக்கு என்ன இருக்கோ அந்த பர்சனை வந்து அதிகமாக பேச விடுங்க. ப்ளஸ் வந்து அந்த பர்சனுக்கு எந்த டாபிக் பிடிக்குமோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அதிகமாக பேசுனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்களோட கண்ணுக்கெலாம் அட்ராக்டிவாக தெரிவிங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பர்சன், நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா எப்பயுமே நீங்கள் பண்ணுற விஷயம், நீங்கள் ஊர் சுற்றுற விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க. பட் அந்த பர்சனுக்கு அது பிடிக்குமானே தெரியாது. அதுக்கு பதிலாக அந்த பர்சனுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். தேர்டு, நீங்கள் அங்கே இருக்கிற எல்லாரோட கண்ணுக்கும் அட்ராக்டிவாக தெரியும்னா நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருக்கும். பாசிட்டிவான ஒரு பர்சனை பற்றி தாண்டி நீங்கள் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து அன்றைக்கே காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஜென்யூனான காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் அப்பப்போ கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு பர்சனை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க, அந்த பர்சன் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்காங்க, ஏதோ உங்ககிட்ட வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அதை போய் அந்த பர்சன்ட்டை ஜென்யூனாக சொல்லுங்கள். இன்றைக்கி ரொம்பவே நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த மேபி உங்களோட பிளாக் ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. அதை தாண்டி இன்னும் பர்சனலாக அவங்க ஏதாச்சும் ஒர்க்கில் வந்து ஏதாச்சும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எஃபெக்டிவாக ஏதோ ஒரு பெருசாக ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒர்க்கை போய் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி எல்லா பீப்புள்கிட்டையும், நீங்கள் பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே வந்து ஜென்யூனான காம்ப்ளிமெண்ட்ஸை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், அங்கே இருக்கிற இடத்துல நீங்களை வந்து எல்லாருமே வந்து ஒரு குட் பர்சனாக தான் பார்ப்பாங்க, ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு ரொம்ப பஞ்சங்க. யாருமே வந்து மற்றவங்களை போய் காம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு பர்சன் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, சப்போஸ் உங்களை யாராச்சும் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அதை ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த பர்சனுக்கு போய் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சனுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பர்சனை வந்து நீங்கள் சிரிக்க வைப்பீங்க. அது மாதிரி நம்ம அந்த அடுத்தவங்களோட சிரிக்க வைக்கிறதுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணுங்கள். ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்துச்சுன்னா
அதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளை வந்து யாரோ ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இன்றைக்கி நல்லா இருக்குன்னா நான் இதுக்காக மார்னிங் வந்து 8 மணிக்கு ஏஞ்சி இதெல்லாம் ரெடி பண்ண அதனால தான் நல்லா இருந்தேன் அப்படிலாம் இல்லாமல் தேங்க்யூ அப்படின்னு வந்து நீங்கள் சிரிச்சுட்டு கிரேட்ஃபுல்லாக சொல்லும்போது தட் ஷோஸ் அவங்களுக்கும் உங்ககிட்ட வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால எப்பயுமே வந்து யாராச்சும் ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா தேங்க்யூ சொல்லி பழகுங்க. நம்ம எல்லாரும் பசங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, நம்ம தேங்க்யூலாம் சொல்லாமல் அப்படியே ஏதாச்சும் பிளாப்லா பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களை யாராச்சும் காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தேங்க்யூ அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். 4th ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, யாராச்சும் நம்மக்கிட்ட ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதில் எப்படா தப்பு கண்டுபிடிப்போம், அதில் என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறது ராங்டா, நீ சொல்கிறது தப்பு, இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒப்பீனியன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக சொல்கிறேன், அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து உங்களை பிடிக்காது. டெஃபினட்டாக யாருக்குமே உங்களை பிடிக்காது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அதனால் அது வந்து உங்களுக்கே தெரியாது. ஆனால் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், யாராச்சும் ஒரு பர்சன் வந்து ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா அது தப்பாக இருக்கலாம், இல்லை வந்து கரெக்டாக இருக்கலாம். ஆனால் உங்களோட ஒப்பீனியன் படி அது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அது தப்பு, அவன் சொல்கிறதெல்லாம் தப்புடா, அதெல்லாம் கேட்காதீங்கடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தால் உங்களை வந்து யாருக்குமே பிடிக்காது. அதுக்கு பதில் ஓகே, சம் பர்சன் வந்து உங்ககிட்ட ஏதோ ஷேர் பண்ணுறாங்க, இல்லை சம் பர்சன் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது ஏதோ வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா அதை உடனே தப்புன்னு சொல்லாமல் யூ ஆர் கரெக்ட், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு அக்ரி பண்ணுறேன், பட் உங்களுக்கு தப்புன்னு தோன்றதை விட ஒரு பெட்டரான ஒப்பீனியன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது சொல்லுங்கள். பட் இதை விட இது பெட்டராக இருக்குங்க. ஸோ இதை நம்ம பண்ணோன்னா இது வந்து பெட்டராக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது இந்த கடை நல்லா இருந்துச்சுன்னா அங்கே போய் ட்ரை பண்ணும், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கடை வந்து மட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே அந்த ஃபோரம்லேயே வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, அங்கே நல்லாவே இருக்காரா ஃபுட்டு, என்னடா மட்டமான டேஸ்ட்னு அப்படின்னு அந்த பர்சனை வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க பார்த்தீங்களா. அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டு நீ கரெக்டாக நல்லா தான் இருந்துச்சு, பட் ஆனால் எனக்கு இதை விட ஒரு பெட்டரான ஒரு கடை தெரியும்டா, அந்த கடை உங்களுக்கு தெரிஞ்ச கடையை நீங்கள் வந்து அப்படி சொல்லுங்கள். ஸோ இது எவ்வளோ அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு வேவாக இருக்குது உங்களுக்கே தெரியுதுல்ல. ஸோ இதே தான் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். இது டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் அட்ராக்ட் பண்ணலனா கூட நீங்கள் வந்து அந்த பர்சன் கண்ணுங்களுக்கெல்லாம் பேடாக தெரிய மாட்டேன். லாஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு நியூவாக ஒரு ஒர்க் பிளேஸ்க்குள்ளே போகிறீங்க, இல்லை நியூவாக ஒரு காலேஜ்குள்ளே போகிறீங்க, இல்லை நியூவாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா, கமான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து ரியலாக இருங்க, ஜென்யூனாக இருங்க, ஃபேக்காக இருக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபேக்காக இருக்காதீங்கன்னா அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதாவது நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு கொலீக்கோ நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பர்சனை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து நல்லவன் அப்படின்லாம் காமிக்கிறத விட நீங்கள் ரியலாக இருந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு கொலீக்கோ யாரோ கிடைக்கிறாங்களா, அதுதான் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் வந்து உங்களை வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஃபேக்காக நடந்து அந்த பர்சனை வந்து நம்ம எப்படியாச்சும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அன்அட்ராக்டிவ் பர்சனாக தெரிவிங்க அந்த கும்பலில். ஸோ அதனால் எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கோ நம்ம ஒரு கொலீக்ஸுக்கோ நம்ம வந்து ஃபோர்ஸே பண்ணக்கூடாது, அதுவாக நடக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரியலாக இருங்க. உங்களை வந்து ரியலாக இருக்கிறத பார்த்து சில பேருக்கு பிடிக்கும் பார்த்தீங்களா, சில பேர் அட்ராக்ட் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களை கொண்டு போக போகுது. அதுதான் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஜென்யூனான ஒரு கொலீக்காக இருப்பாங்க. ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஃபேக்காக இல்லாமல் ரியலாக இருங்க, அதுவாக தானாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டூடியோலாம் வந்து கொஞ்சம் மாற்றிட்டு ஒரு நல்ல வீடியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ பாய். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பாய், இட்ஸ் விஜய். ஸோ பாய்.